போறனோ எங்க மைனிகாரிக்கிட்டே இப்படிதான் ஒவ்வொரு வம்பு தும்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாத்துடுங்க. அதனாலே என் மைனிகாரிக்கு என்ன பிடிக்கவே செய்யாது. இவங்க எதுக்குடா வந்தான்னு தலையிலே அடிச்சுக்கிடுவாவோ. ஏன்னா எங்க வீட்டுக்கு போனாலே என் மைனிகாரிக்கிட்ட ஒரே நக்கலும் நையாண்டித்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பேன் பாத்தீங்கன்னா அதுக்குதான். என்னதே திடீர்னு கெக்கபுக்கன்னு சிரிக்கிய? மருமவள நீ தானே சொன்ன நக்கல் நையாண்டித்தனம்னு, அதனாலதான் சிரிச்சேன். சிரிச்சுக்கிடுங்க, உங்க வாய் தானே. நக்கலும் நையாண்டித்தனமா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கால போக்குல அதுவே ஒருத்தர் வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டுதே. ஆமா மருமவள, அது அப்படித்தானே இருக்கும். நம்மளே ரொம்ப அதிகமா சிரிச்சோம்னு வச்சுக்க கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுல்ல, அது மாதிரிதான் இதுவும். ஆமத்தே, நீங்க கறிக்கிட்டா சொன்னீங்க. அந்த வெறுப்பு வந்தது பத்தியா, அந்த வெறுப்புனாலதான் என் மைனிகாரி என்னை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டுறணும்னு பல திட்டங்களை போட்டாவோ வாரியலால அடிச்சு துரத்துனாவோ. எங்க அம்மா சப்போர்ட் கொஞ்ச நாளா இருந்தது. அப்புறம் என்ன பத்தி எங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாவோ பத்தியா. அதனால மாமியார் மருமகளும் சேர்ந்து வாரியல் எடுத்து என்ன அடிச்சு துரத்துவாவதே. இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட ஏன்னு சொல்லுவேன்னா, நாளைக்கு நம்ம ரேவதிக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது பத்தியா. ஏன்னா நான் இப்ப நம்ம வீட்ல மைனஸ் ஸ்தானத்துல இருக்கேன், அவ நாத்தனார் ஸ்தானத்துல இருக்கால்ல. ஆமா மருமகள, ஆமா நீ சொல்றது எல்லாம் சரிதான். அப்படிதான் தே, எங்க அம்மாவும் எங்க மைனிகாரிக்கு இப்படிதான் சொல்லுவாவோ. ஆமா மருமகள, ஆமா. என்னத்த செய்ய, இவ கூட வண்டியில போய்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஆமா ஜாமீன் போடலன்னா அவ்வளவுதான், என்ன எங்கேயாவது கவுத்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாள. மருமகள பாத்து எடுத்து வண்டியை ஓட்டுமா? சரி தே, பயப்படாதீங்க, உங்களை எங்கேயுமே கீழே தள்ளி விட மாட்டேன். நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. எங்க அக்கா எனக்கு பேங்க் மாதிரி இருந்தா, எப்பெல்லாம் பணம் கேட்டனோ அப்பெல்லாம் என்ன எதுக்குன்னு கூட கேட்காம எனக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா. படுபாவி அந்த குந்தாணி ராணி, அவளால தான் இன்னைக்கு எல்லா வேலையும். அவ மட்டும் அத்தாங்கிட்ட இன்னைக்கு நம்மளை பத்தி போட்டு கொடுக்காம இருந்திருந்தான்னா இன்னைக்கு என் நிலைமை அப்படியே ராஜ யோகத்துல இருந்திருப்பனே. அடியே குந்தாணி, அக்கா உன் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு எங்க அக்கா தங்கச்சியை பிரிச்சுட்டேலாட்டி இருக்கட்டி உங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு. ஆனா ஒண்ணு, எங்க அத்தா எங்க அக்காவை போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டாரு. நல்ல வேளை ஒரு அடி கூட நம்ம மேல உழல, உளுந்திருந்து அவ்வளவுதான். எப்படியோ அத்தாங்கிட்ட அடியை வாங்காம தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை தீபாவளிக்கு துணி எடுக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடியே அக்கா கிட்ட ரூபாய ஆட்டைய போட்டுட்டோம். ஆனா என்ன, பலகாரம் வாங்குறதுக்குன்னு கூட ஒரு 5000 சேர்த்து கேட்கலாம்னு இருந்தேன், அதுதான் மிஸ் ஆயிட்டு. பலகாரத்துக்கு ரூபாய் இப்ப என்ன செய்ய? தெரு தெருவா வீடு வீடா போய் பிச்சை எடு. என்னது, பிச்சை எடுக்கணுமா? அதுவும் நானா? யார் சொன்னது என்ன பார்த்து? யார் சொன்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, என்ன பார்த்து பிச்சை எடுன்னு யார் சொன்னது? ஆளை காணலையே, சத்தம் மட்டும் கேட்டுச்சு. யாரா இருக்கும்? யாரையுமே காணல. ஒருவேளை நம்ம மனசாட்சியா இருக்குமோ? என் சம்மந்திகாரி ரேவதி நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வரேன் பாத்துக்கிறேங்க. சரி மருமகள, நீதான் இப்ப பொறுப்பான மருமகளா மாறிட்டேல்ல, அதனாலதான் ரேவதியை பத்தியே நீ பொறுப்பா சொல்லிக்கிட்டே வர. எத்தே பாயிண்ட கரெக்டா புடிச்சுக்கிட்டிய மருமகள. நானும் உன்னதான் புடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ கவனமா முன்ன பார்த்து வண்டி ஓட்டுமா தாயே. என்னத்தே உயிருக்கு அவ்வளவு பயம் இருக்கா? இருக்கதானே செய்யும் மருமகள, வர்றது உன் கூடயாச்சே. எவட்டியாவா சொன்னது என்ன பார்த்து பிச்சை எடுன்னு? என்ன இந்த பொம்பளை ரோட்ல பின்ன மாதிரி நடந்து வரா? ஏன் பொம்பளை எவ சொன்னா இன்னைக்கு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டோம்ல. ஏக்கோ வழிய விடுங்க. கீ ஐயா இந்த அக்கா வழிய விட்டு போக மாட்டேங்காவல. ஏக்கோ என்னாச்சு மருமகளே? இதை கெட்டியா பிடிச்சிடுங்க. வண்டியோட ஸ்டீரிங் காணல. யாரோ என்ன வண்டி ஏத்தி கொல்ல பாக்காவோ? யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா? ஐயோ, வண்டி என்ன இப்படி கொடசாஞ்சு கிடக்கு? காப்பாத்துங்களா? ஏக்கா எத்தனை நேரம் உங்களை சொன்னேன் வழிய விடுங்கன்னு. நீங்க பாட்டுக்கு பின்ன மாற நடந்து வந்து என் வண்டி மேல மோதிக்கிட்டு இப்ப பாருங்க என் வண்டி எப்படி குப்புற கவுந்து கிடக்குன்னு. என் வண்டிக்கு வாய் இல்லாதனால அது காப்பாத்துங்கன்னு சொல்லல, அவ்வளவுதான். எமாடி, இது என்ன நியாயமா இருக்கா? நான் தான் காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு இருக்கேன், உன் வண்டி காப்பாத்துங்கன்னு சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, நீங்க தானே என் வண்டி மேல வந்து இடிச்சிய. அடி படுபாவி, இப்படி என் மேல பழிய தூக்கி போடுவியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் இருப்பேன், நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லாண்டா. எவ்வளவு திமிரு இருந்தா வண்டியை வச்சு இடிச்சு என் குறுக்க
நம்ம தீபாவளிக்கு பலகாரம் வாங்கி கொண்டாடிட வேண்டியதான். எம்மாடி, அபராத தொகைய 500 ரூபாய் கேட்டா தாரியா, இல்லனா 100 ரூபாய் கேட்டா தாரியா? மொத்தமா தாரேன். அப்படியேம்மா, அதுதான் உன் சௌரியம்னா பரவாயில்ல. நீ மொத்தமா தா, நான் வேற சில்லறைய மாத்திக்கிடுறேன். கண்ணத்திலே அடிச்சு போட்டா. யாத்தாடி, என்ன அடிச்சு கொல்லுதாளா? பாருடி, வாய திறந்தா வாய உடைச்சிரோமத்துக்க. நீயா குறுக்கால வந்து வண்டில உளுந்துகிட்டு அபராத தொகை வேணுமாம்ல? அபராத தொகை இவளுக்கு 500 ரூபாய் கட்டு வேணுமா இல்ல 100 ரூபாய் கட்டு வேணுமாம்ல? நீ என்னடி என்கிட்ட கொடுத்தா வச்சிருக்க? எப்படி அடிக்க? யாராவது நியாயத்தை சொல்லுங்க. ஆமாடி, பண்றது பூரா அநியாயம். இதுல நியாயம் வேற சொல்லணுமா உனக்கு? நியாயம் எத்தனை பேருடி இப்படி கிளம்பி இருக்கியோ? மருமகள யாமலே வந்து உளுந்துட்டா பாரு. என்னது, இவ உங்க மருமகளா? எந்திரடி முதல்ல, மேல மலை கணக்க வந்து உளுந்து கிடக்க. ஏதே, நீங்க எந்திரிங்க தே. இவகிட்ட என்ன பேச்சு? ரோட்ல நான் பாட்டுக்கு போட என்ன மாமியார் மருமகள் பேச்சு ஏதே? என்ன அடிச்சு கொல்ல பாக்குதா ஓடு? நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறேன் பாருடி. கம்ப்ளைன்ட் தரடி, நீ யார்கிட்ட வேணாலும் போய் கொடு. திமிரு பிடிச்சவா, வண்டிக்கு மேல விழுந்து எங்களையும் கீழ தள்ளி விட்டுக்கிட்டு இவ கம்ப்ளைன்ட் கொடுப்பாளாம்ல? எவ வண்டிலயாவது வேணும்னே விழுந்து எடுத்து ரூபாய புடுங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியாடி? இங்க பாரு, உன் பாச்சா எங்கிட்டலாம் பலிக்காது. வண்டியை தள்ளி விட்டு எங்க அத்தையை கீழே உள்ள வச்சிருக்க. எங்க அத்தைக்கு இப்ப உடம்புக்கு முடியல. கழுத்துல போட்டிருக்க இல்லாட்டி முத்து மாலை, அத கழுத்து தாட்டி. ஆஹா, முத்து மாலையா? நாமளே நம்ம அக்கா கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டு வாங்குனது, இப்ப நம்ம கிட்ட ஆட்டைய போட்டுறலாம்னு பாக்காவளோ? அம்மா, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிரணும்டா சாமி. எடி எடி, எங்க ஓடுற? பாத்தேலாதே, கழுத்துல உள்ள முத்து மாலையை கழுத்தான்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டா. ஆமா மருமகளா, எவ்வளவு கொழுப்பு இருக்கு மத்திய அவளுக்கு. நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கலாம்னு பார்த்தா நீ அவகிட்ட செயின கேட்டில்ல, அதான் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. கம்ப்ளைன்ட் கொடுக்க போறா நம்மள போலீஸ்க்கு. கம்ப்ளைன்ட் கொழுப்பு எடுத்தவா. இந்த பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ வா மருமகளா, நம்ம கடைக்கு போவோம். நானே எங்க மாமியா பீரோல இருந்து 50,000 ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்டுட்டு வந்திருக்கேன். என்கிட்டயே ஆட்டைய போடலாம்னு பார்த்தாளோ? யாருகிட்ட? நடக்கவே நடக்காது. எதே, போலாமா? ரைட் மருமகளா. நல்லது நாலு பண்ணினாலும் நம்மள யாரு மதிக்காவோ? காலம் கலிகாலமா ஆயிப்போச்சு. என்னத்த செய்ய? எங்க மாமியார் தண்ணி பிடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் குடத்தை கொண்டுட்டு போனாவோ, வரும்போது பித்தளை குடத்தோட வராவோ. அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், மூஞ்ச உடைச்சு விடுவேன். உடைச்சி என்னாச்சுதே? இந்த பித்தளை குடம் நம்ம வீட்ல உள்ளது இல்லையே? ஆமாடி, இது நம்ம வீட்ல உள்ளது இல்லனா? அதுக்கு என்ன? எதே, அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னடி சொல்லுற? ஆமா, அன்னைக்கு 2 குடத்தை நான் பொண்ணு தாய் பாட்டி வீட்ல இருந்து களவாங்கி நம்ம வீட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நீங்களே என்ன மாட்டி விட்டியல்ல? இப்போ என்னடானா, நீங்களே யார் வீட்டு குடத்தையா களவாண்டிட்டு வந்திருக்கீங்களா? வாய மூடிடி. யார்ட்டி களவாண்டிட்டு வந்தா? நீங்க தான் களவாண்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருடி, நானே படு பயங்கர கோவத்துல இருக்கேன். நீ எதையாவது ஒன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு போயிடாத பாத்துக்க. நியாய அநியாயத்தை பத்தி பேச வந்துட்டா பேச. திமிரு பிடிச்ச அந்த கோமதி என் கையில மாட்டிட்டு நிக்கவா? கோமதியா? ஆமா, ஒரு வருஷமா தீபாவளி சீட்டுன்னு அவகிட்ட பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்திருக்கேன். தீபாவளி சீட்டுக்கு பெரிய குத்துப்பாணி, 2 அண்டா, அப்புறம் 5-6 கிலோ ஸ்வீட், காரம், அப்புறம் துணிமணி எல்லாம் தாரேன்னு சொன்னா. இன்னைக்கு போய் கேட்டா பித்தளை குத்துப்பாணி, பித்தளை அண்டாக்கு பதிலா சில்வர் குத்துப்பாணி, சில்வர் அண்டாவும் தருவாளாம். ஆஹா, பித்தளை குத்துப்பாணி, பித்தளை அண்டாவா? என் மாமியார் தீபாவளி பலகார சீட்டு போட்டிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பலகார சீட்டு போட்டிருக்கேன்னு வாங்கிட்டு நான் எதுக்கிட்டே சொல்லணும்? எதுக்கிட்டே என்கிட்ட மறைச்சியா? ஆமா, மறைக்கத்தான் செய்வேன். என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்து கொண்டு வந்து தாரா. அந்த பணத்தை வாங்கிட்ட கொடுத்தோம்னா நீ ஸ்டைல் காட்டிக்கிட்டு 4 முடிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு ரூபாயை கழிச்சிட்டு தெரியுவா. அதனாலதான் டீ உனக்கு தெரியாமலே நான் பலகார சீட்டு போட்டு வச்சிருந்தேன். இதெல்லாம் நியாயமே இல்ல, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். வீட்ல இருக்கப்பட்ட என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லலையா? அத சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல டி. என் மகனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். ஓஹோ, அப்ப நீங்க மட்டும் தான் உங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தியா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க. அப்ப எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா எங்களை அப்படியே ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டாவல்ல? பேச வந்துட்டாவோ பேச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்தாவலாம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சாவலாம். நானாவது 8ஆம் கிளாஸ் ஃபெயில், உங்க மகன் 2ஆம் கிளாஸ்லயே ஃபெயில். இதுல கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தா பேரு. எவ்வளவு திமிருத்தனமா பேசிட்டு போறா இவ. எங்க மாமியாருக்கு ஆடு போட்டவன்னா நான் ரோடே போடுவேன். நம்ம கோமதி அக்கா தானே. ஏதே, உங்களுக்கு பலகார சீட்டு. இவன் என்ன ஊள விட்டுறடக்கா? பலகார சீட்டுக்கு பாத்திர பண்டம் ஒண்ணு வாங்காண்டா. அவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு போய் நகை எடுத்துற வேண்டியதான். ஐயா, தெரியாதனமா இவகிட்ட பலகார சீட்டை பத்தி சொல்லிட்டோமே. இவ நேர கோமதி வீட்டுக்குலாம் போவா. சொல்லக்கூடாது, இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நானே என் வாயால எல்லாத்தையும் உளறிட்டேனே.
அப்படியே கோமதி அவ்வளவு பணத்தையும் இவகிட்ட கொடுத்துட்டான்னா கோமதி விட்டு இந்த பித்தளை கூட அவகிட்ட நான் கொடுக்க மாட்டோம்ல. யாருகிட்ட? ராணி மரகதம் இப்ப வந்துருவாள்ல? ஆமாண்ணே, ஆஸ்பத்திரி இங்க பக்கம் தான். எப்படியும் இப்போ ஆஸ்பத்திரில இருந்து கிளம்பி இருப்பாவோ. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவானே. அப்ப நீயும் மைனியும் சேலையெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மரகதத்துக்கிட்டையும் ஒரு வாரத்தை கேட்டுக்கிடலாம். சரிண்ணே. ஆஹா, இந்த மனுஷன் பட்டு சாரி செக்ஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து இன்னைக்கு பட்டு சேலையா எடுத்து குமிக்க போறாவோ. அவ்வளவு பணத்தையும் காலியாக போறாளுவோ. அது தெரியாம இந்த மனுஷன் கேட்க சிரிச்சுக்கிட்டே நிக்காரு. என்னடி விஜயா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசுதா? என் தங்கச்சிகளுக்கு நான் செலவழிக்காம யார்கிட்ட செலவு பண்ணுவா? அட ஆமா, கொஞ்சம் சத்தமா தான் பேசிட்டோம். ஐயோ கடவுளே, என் நிலைமை இந்த அளவுக்கு தலைகீழா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ராணி, என்ன பிள்ளைல எங்கம்மா? என்ன பிள்ளைகளுவோ செகண்ட் ஃப்ளோர்ல அவங்களுக்கு பிடிச்ச Dress எல்லாம் பாக்கேன்னு சொன்னாவனே. அப்படியா? சரி சரி, பிள்ளைகளும் பாக்கட்டும். பிள்ளைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த Dress எல்லாம் எடுத்துக்கிடட்டும். சரிண்ணே. மைனி என்னாச்சு? கால்ல முள்ள ஏதாவது குத்திட்டா? அது ஒண்ணு இல்ல ராணி, உங்க மைனிக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகம் சாப்பிட்டா பத்தியா, அதான் வயிறு கொஞ்சம் சரியில்லையா, அதான் இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கா. ஐயோ மைனி, அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போறீங்களா? நாங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி. மைனி, எங்களுக்காக வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுல மைனி. நான் வேணா வீட்டு சாவி தரேன், நீங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நிக்க இடத்த விட்டு நவுற மாட்டாள. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி, நான் என் கடமையை சரியா பண்ணணும்ல. நீ உனக்கு பிடிச்ச சாரி எல்லாம் பாரு. சரி மைனி. பரவாயில்லையா, கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்காளே என் பொண்டாட்டி. என்ன வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவ இஷ்டத்துக்கு துணிமணி எல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஏக்கா, என்ன மாதிரி சாரி எல்லாம் பாக்குறீங்க? தம்பி பட்டு சாரி வேணும். இவ கேட்ட கேட்டுக்கு பட்டு சாரி ஒண்ணுதான் குறைச்சலு. சாதாரண பூனம் சாரி எடுக்க வேண்டியதானே. மைனி, உங்களுக்கு பூனம் சாரியா வேணும்? ஆமா ராணி, உங்க மைனி பட்டு சாரி எல்லாம் அதிகமா உடுக்க மாட்டா. இந்த குழுகுழுன்னு இருக்கும் பத்தியா பூன சாரி, அதுதான் உடுப்பா பத்துக்க. எங்க மைனிகாரி வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டாவோ. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நமக்கு ஆப்பு வைப்பாவன்னு பார்த்தா இந்த மனுஷனே நமக்கு ஆப்பு வைக்கார. தம்பி, எங்க மைனிக்கு ஒரு பூனம் சாரி பார்சல். அதுவும் 200-300 ரூபாயில போதும். ஏன்னா எங்க மைனிக்கு விலை கூடுன சேலை எடுக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படிதானே மைனி? கரெக்டா சொல்லிட்ட ராணி. ஆமனே, எங்க மைனி பத்தி எனக்கு தெரியாதா? அடி பாதவதி, பூனம் சாரின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ள ரூபாயெல்லாம் சொல்லி சாரியை பேக்கிங் வர பண்ண சொல்லிட்டாளா? ஏக்கா, இந்த பட்டு சாரி எல்லாம் பாருங்க. பட்டு சாரி நல்ல அளவோல இருக்க. யாத்தாடி, பார்டரே வீதி பார்டரா இருக்கு. விலையும் அதிகமா இருக்குமே. ராணி, அந்த மஞ்சள் கலர் பட்டு சாரி நல்லா இருக்குல்ல? ஆமானே, நானும் அந்த சாரி தான் பார்த்தேன். இங்க பாரு ராணி, விலை எவ்வளவுலாம் பார்க்காத, உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்க. என்ன? சரினே. மைனி, இந்த மஞ்சள் கலர் பட்டு சாரி நல்லா இருக்குல்ல? ஆமா ராணி, பட்டு சாரி நல்லா இருக்கு. ஆனா உனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. ஓஹோ, அப்ப இன்னும் 2-3 பட்டு சாரி பாருன்னு சொல்றியே, அப்படிதானே மைனி? பார்த்துட்டா போச்சு. அடி பாவி, நானும் பட்டு சாரியே வேண்டாம்னு சொல்லுவான்னு பார்த்தா இன்னும் கூட 2 சாரி பார்க்கலாம்ல சொல்லிட்டு இருக்கா. இந்த சிவப்பு கலர் பட்டு சாரி நல்லா இருக்கு. இந்த நீல கலர் பட்டு சாரியும் நல்லா இருக்கு. ஏக்கா, இந்த 2 பட்டு சாரியும் அந்த இதுக்கு முன்னாடி காட்டினோம்ல அந்த 2 விட ஒரு 2000 ரூபாய் கூடக்கா. பரவாயில்ல தம்பி, ரூபாய் எவ்வளவுனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா அந்த சேலையை நாங்க எடுத்துக்கிட்டோம். சரிங்கண்ணே. என்னது, இந்த 2 சேலையும் இதுக்கு முன்னாடி காட்டின 2 சேலையை விட 2000 ரூபாய் கூடயா? ஏனே, அந்த சிவப்பு கலர்ல கத்திரிப்பு கலர் பார்டர் போட்டுருக்கல அந்த சாரி எனக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த நீல கலர்ல பச்சை கலர்ல பார்டர் போட்டுருக்கல அந்த பட்டு சாரி அக்காவுக்கு நல்லா இருக்கும்லானே? ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். இந்த 2 சாரியுமே உங்க 2 பேருக்கும் நல்லா இருக்கும். என்ன விஜயா பாத்துக்கிட்டே நிக்கா? நான் என் கடமையே பண்ணணும், என் கடமையே செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா, உன் சம்பந்தியாருக்கு பட்டு சாரி எல்லாம் செலக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அந்த 2 சாரி நல்லா இருக்கான்னு கேட்கல, பதில சொல்லு. சொல்லுங்க மைனி, இதுல எந்த சாரி எனக்கு நல்லா இருக்கும், எங்க அக்காவுக்கு எந்த சாரி நல்லா இருக்கும்னு சொல்லுங்க மைனி. இந்த சேலை எங்க நல்லா இருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு 2 மஞ்சள் கலர்ல காட்டினாங்கல்ல, அது கொஞ்சம் பரவாயில்லாம மாதிரி இருந்துச்சு. ஓஹோ, அப்படின்னா இந்த 2 பட்டு சாரி உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு முன்னாடி காட்டின 2 பட்டு சாரி பிடிச்சிருக்கு, அப்படிதானே மைனி? இதுக்கு முன்னாடி காட்டினதும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரல, ஆனா இதை விட அது பரவாயில்ல. அப்படின்னா இந்த 2 பட்டு சாரியை தான் எடுக்கணும். எங்க மைனி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னவனா அதுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். தம்பி, இந்த 2 பட்டு சாரியும் பார்சல். சரிக்கா. என்ன ராணி, நான் பிடிக்கலன்னு சொன்ன சாரியை நீ எடுத்துக்கா? ஆமா மைனி, உங்களுக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குல்ல. என்னனே, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ராணி, உனக்கு பிடிச்ச சாரியை பார்த்து எடுத்துக்க. சரினே. பேசாம வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். நாம இப்படி சொல்லுதா அப்படி சொல்லுதான்னு இவளை குழப்பி விடலாம்னு பார்த்தா கடைசியில நம்மளையே குழப்பி விட்டுட்டாளா? என்ன பிள்ளைகளுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும், போமா? சரி ராணி, வா போவோம். வாங்க மைனி, என்ன செல கணக்கு நின்னுட்டே இருக்கியே? அது
வாயடைச்சு போய் நிக்கலோ. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அண்ணன் போன்ல என் நம்பரை பிளாக் பண்ணி வைப்பிய. இனிமேலே உங்க ஆட்டமெல்லாம் செல்லவே செல்லாது. அக்கா உன் தங்கச்சிமா சேர்ந்து என்ன நடிப்பு நடிச்சிய? வாரேளா இல்லனா இங்கே நிக்கலா? தம்பி இந்த கடையில ஏதாவது வேலை இருக்கு? ஏக்கா தூத்து துடைக்கிற வேலை தான்க்கா இருக்கு. ஜாக்கிரதை. யாருகிட்ட? அடி பாவி, கடைசில என்னந்த கடையில தூத்து துடைக்க வேலைக்கு விட்டுட்டு போயிரோவளுக்க. அக்கா தான் சரியான ஆளுன்னு நினைச்சா தங்கச்சி அதுக்கு மேலல இருக்கா. ஏக்கா ஏக்கா எங்க போறிய? வேலை காலி இருக்கு வாங்க. 50 ரூபாய 100 ரூபாய சேர்த்து சம்பளத்துல போட்டு தர சொல்லுதேங்கா வாங்க. போல நூடுல்ஸ் மண்டையா. ஏக்கா ஏக்கா நில்லுங்க. சுமதி பணம் கரெக்ட்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. ஏக்கா நீங்க தந்த ரூபால எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அதுக்குள்ள சுமதி இங்க வச்சு நீ எண்ணி கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துட்டு போயிட்டேன்னா அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 10 ரூபாய் குறையுது 20 ரூபாய் குறையுதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏக்கா உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குக்கா. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அப்ப சரி. சரிக்கா நான் போயிட்டு வரேன்னா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தான் முதல்ல தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுக்கணும். சரிமா போயிட்டு வா. தீபாவளிக்கு நல்ல புது புது மாடல்ல துணி எல்லாம் வந்திருக்கா. நல்லா பார்த்து எடுத்து வாங்க என்ன. சரிக்கா. ஏக்கா நீங்க கடைக்கு போகலையா துணி எடுக்க? தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல. துணி எடுக்கணும்டே. இன்னும் எல்லாருக்கும் பணம் பட்டுவாடா பண்ண வேண்டி இருக்குல்ல. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா கடைக்கு போய் துணி எடுக்க போணும். சரிக்கா அப்ப போயிட்டு வரேன்னா. சரிமா போயிட்டு வா. செப்பாடா கெட்ட பணம் கிடைச்சாச்சு. இனி நேரா கடைக்கு போயிட வேண்டியதான். கும்பிட போன தெய்வம் என் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா. என்னக்கீடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏக்கா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்தேல்ல, அத பாட்டு பாடுனே. ஏக்கா நாம போன்ல பேசிக்கிட்டோம்ல. ஆமா கீதா ஞாபகம் இருக்கு. நானே வா வீட்டுக்கு தான் நேரா வரலாம்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. ஏக்கா பணத்தை கெட்டா கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா பின்ன நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வராம இருப்பேனா? இந்த கீதா தேங்க்ஸ்க்கா. எதுக்கு கீதா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுதா? நீங்க கெட்டின பணத்தை தானே தந்திருக்கேன். அதுக்கு இல்லக்கா, கெட்டின பணத்தை ஆட்டைய போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடாம கையில கொண்டு வந்து தந்திருக்கேல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ்னு சொன்னேன். இங்க பாரு கீதா, உங்க பணத்துல தான் நான் சோறு திங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அதே மாதிரி உங்க பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு நான் பெரிய மாட மாளிகை எல்லாம் கேட்டிட்டு ஊரை விட்டு ஓடணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல. ஏக்கா கோவப்படாதீங்கக்கா. உலகத்துல நடக்கப்பட்டது தானே சொன்னேன். நீ என்னமா சொல்லிக்க? அதுக்குன்னு என் மேல இந்த மாதிரி பழிய போடுற வேலையை வச்சுக்கிடாத. சரிக்கா சரிக்கா. சரி பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. ஏக்கா முதல் முறையா உங்க கையால நான் பணம் வாங்கியிருக்கேன். சிரிச்ச முகத்தோட பேசுங்கக்கா என்கிட்ட. அப்பதானே நான் போற காரியமே உருப்பிடும். கீதா இப்படி சிரிச்சா போதுமா? பாத்தீங்களா? இப்ப சிரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க முகமே அப்படியே ஜெகஜோதியா ஜொலிக்கு. என்ன நடக்குங்க? என் மர்ம வந்த கிரிஜ கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுவும் என் மர்மவ கை நிறைய பணத்தை வர வச்சிருக்காளே. தீபாவளியை நல்லபடியா கொண்டாடு என்ன கீதா? சரிக்கா சரிக்கா. எல்லாம் தங்களின் ஆசீர்வாதத்துடன் நான் தீபாவளியை நிறைவாக கொண்டாடுவேன். இப்படிக்கு உங்கள் அன்பு கீதா என்ற நாலுமுடி. கீதா நாலுமுடிங்கிற உன் பட்ட பேரையும் அழகா சொல்லுதியே. ஏக்கா நாலுமுடிங்கிறது என் பட்ட பேர் இல்ல, அது என் அழக வர்ணனை.
இங்க பாருங்க தே, என்ன குத்தம் சொல்ற அளவுக்கு நான் ஒரு நாள் நடக்க மாட்டேன். தீபாவளி சீட்டு பணத்துல பாதி பணத்தை தான் நான் வாங்கியிருக்கேன். மீதி பாதி பணம் அது உங்களுக்கு, நீங்க வாங்கிக்கிடுங்க, பரவாயில்ல. அடி பாவி, பாதி பணத்தை வாங்கிக்கிட்டு மீதி பணத்தை நீங்க வாங்கிக்கிடுங்க, பரவாயில்லனா சொல்லுதா? ஆமா தே, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னடி என்ன ஏமாத்தி கிருஜா கிட்ட இருந்து பாதி பணத்தை வாங்கி கையில வச்சுக்கிட்டு நியாயம் அநியாயம்னு உளறிட்டு கிடக்க? எத்தி, நான் யாரை ஏமாத்தியும் பாதி பணத்தை வாங்கல தே. என்ன விஷயம் தெரியுமா? நீங்க தீபாவளி சீட்டு போட்டீல்ல, அப்பமே அந்த சீட்டுல நாமினி அப்படின்னு என் பேரை தான் எழுதி கொடுத்திருக்கேன். என்னது நாகினியா? எத்தி, அது நாகினி இல்ல, நாமினி. அதாவது உங்களுக்கு பிறகு அந்த பணத்தை அனுபவிக்கும் உரிமை எனக்கே அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கேன் தே. இதா கரெக்ட்டா சொன்ன. என்னடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உளறிட்டு கிடக்கிய? எத்தி, இது தங்கள் மகன் சம்பாதிச்ச பணம் அல்லவா? ஆமா, என் மகன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம். அதெல்லாம் செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணுமே சீட்டு போட்டேன். இப்பதான் நீங்க வழிக்கு வந்திருக்கீங்க. தாங்கள் சீட்டு கட்டிய பணம் தங்கள் மகன், அதாவது என்னுடைய கணவனின் சம்பாத்திய பணம். ஆமாடி, அதுக்கு என்ன? உங்கள் மகன் சம்பாதித்த பணத்தில் உங்களுக்கு எவ்வளவு உரிமை உள்ளதோ அதே மாதிரி என் கணவன் சம்பாதித்த பணத்திலையும் எனக்கும் உரிமை உள்ளது. அதாவது முக்காடு மோகன் சம்பாதித்த பணத்தில் பாதி பணம் என்னுடையது, மீதி பணம் உங்களுடையது. பாதி பணத்தை நான் வாங்கிட்டேன். எத்தே, மீதி பணத்தை கிருஜாக்கா கிட்ட நீங்க வாங்கிக்கிடுங்க. என்ன அடி பாவி, தெருல கடந்து ஆட்டமா போடுற ஆட்டம். எத்தே, என்ன இந்த ஆக்ரோஷம்? அதான் மீதி பணம் இருக்குல, கிருஜாக்கா கிட்ட வாங்கிக்கிடுங்க. என் பங்கை தானே நான் வாங்கிக்கிட்டேன். ஏக்கா, மீதி பணத்தை எங்க மாமியார்ட்ட கரெக்டா எண்ணி கொடுத்துருங்க. என்ன அதுல ஒரு ரூபா கூட குறையப்படாது. நான் மீதி பணத்தை இப்ப கூட கொடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா உன் மாமியார் தானே வாங்க மாட்டாவோ? என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? ஆமா, உங்க மாமியாருக்கு பித்தளைல அண்டா குண்டா குத்துமணி எல்லாம் வேணுமாமா? நீயே பாத்தியல கீதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சுமதி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனா. அதே மாதிரி உங்க மாமியாரும் வாங்கிக்கிட வேண்டியதானே? சும்மா அண்டா வேணும் குண்டா வேணும்னு சொல்லிட்டு கிடந்தாவனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுக்கு கவலைப்படாதீங்க. அப்படி எங்க மாமியார் சண்டை போட்டாவன்னு வச்சுக்கிடுங்க, மீதி பணத்தை சாயங்காலம் வந்து வாங்கிக்கிடுவேன். என்ன சரி கீதா. என்னடி சரி சொரின்னு கிடக்க? இங்க பாருங்கக்கா, உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சும் இல்ல, எல்லாம் உங்க மருமக கிட்ட பேசி முடிச்சாச்சு. ஆமா, அவ பெரிய இவ, அவகிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட. நாமினியே அவங்க தானே? எடி, நான் உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். ஏக்கா, அப்படி எல்லாம் பேசாதீங்க, தீபாவளி வேற கொண்டாடணும், மண்டைய கண்டே போடாதீங்க. கீதா, நான் வரேனா? சரிக்கா, போயிட்டு வாங்க. நான் இப்ப நேரா துணி கடைக்கு தான் போறேன். மிச்ச மீதி ரூபாய் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நான் 60 ரூபாய் பித்தளை செயின் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரி கீதா. மருமகளுக்கு என்ன தங்கமான மனசு, இப்படியாப்பட்ட மருமக கிட்ட சண்டைக்கு போறேளா? இங்க பாரு கீதா, நீ என்ன வேணாலும் பேசிக்க. என் வீட்டுக்கு பித்தளை அண்டா குண்டாலாம் வந்தேதான் ஆவணும். வரலன்னு வச்சுக்க, உன் வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த பித்தளை குடத்தை உனக்கு தரவே மாட்டேன். வேண்டாங்க, அத நீங்களே வச்சிடுங்க. அந்த பித்தளை குடம் உங்க வீட்ல உள்ளதுதான். உங்க மருமக தான் அந்த பித்தளை குடத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து 200 ரூபாய் வாங்கிட்டு போனா. இட்ஸ் மீ. எதி நான்தா. எதி, நம்ம வீட்ல இருக்கிறத விட கிருஜாக்கா வீட்ல நல்ல பாதுகாப்பா இருக்கும்ல, அதனால தான் குடத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அடி பாவி, என்ன வேலையை நீ பார்த்து வச்சிருக்க? சரி கீதா, மாமியார் மருமகளை நீங்களே பேசிக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். என்ன சரிக்கா, போயிட்டு வாங்க. 60 ரூபாய் செயினை மறந்துடாத. ஏக்கா, நான் மறக்கவும் மாட்டேன், அப்படி மறந்தும் இருந்து விட மாட்டேன். சரி கீதா, போயிட்டு வரேன். வழியை விட்டு நில்லுங்கக்கா, நடு தெருல நின்னுகிட்டு. ஏன் சாந்தியக்கா, எவ்வளவு திமிருடி உனக்கு, எவ்வளவு நைஸா அவகிட்ட பேசி பாதி பணத்தையும் வாங்கிட்ட. எத்தி, எல்லாம் உங்க மருமகளுடைய புத்திசாலித்தனம், திறமை. இதெல்லாம் நீங்க நினைச்சு பெருமை தான் படணும். சரி தே, இப்படி நடு தெருல நிக்காம வீட்டுக்கு போங்க. மாமியாரு நடு தெருல சேலை கணக்க நிக்காவா, வாரியல் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி நாம எஸ்கேப் ஆயிருவோம். எத்தி, சேலை கணக்க இங்கே நிக்காதீங்க, அப்புறம் கழுத்துல மாலையை போடுற வராவோ. எடு அந்த வாரியல. எஸ்கேப். திமிரு பிடிச்சவா. ச்சே, குடத்தை அவ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தமே, குடத்துல போட்டுக்க பேரை பார்க்காம விட்டுட்டமே. ச்சே, கூட இருந்தே குளிய பறிச்சிட்டாளா? சின்ன பொண்ணு, இந்த சிவப்பு கலர் பட்டு நல்லா இருக்குல்ல? ஏக்கா, நானும் அந்த பட்டு சாரி தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீங்களே சொல்லிட்டிய. பரிமளா பாட்டி, உங்க மருமகளுக்கு இந்த பட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆமா, நல்ல அளவோல இருக்க. மரகதா, நீ உனக்கு பட்டு சரி எடுக்கலையா? பாட்டி, என் தங்கச்சி எங்க அண்ணன் எல்லாம் வந்தாவல்ல, அவங்க எல்லாரும் எடுத்துருப்பாவோ. ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள மாதிரி ஒரு அக்கா சுடிதார் போட்டுட்டு வந்தாங்க. அவங்க தான் ஒரு 2-3 பட்டு சாரி எடுத்துட்டு போனாங்க. அப்படியே தம்பி?
ஆமாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போயிருக்காங்க. பாத்தேடா பாட்டி, நான் சொன்னோம்ல. ஆமா ராணி உங்க அண்ணே மைனி பிள்ளை எல்லாம் வரவன்னு சொன்னேன்லண்ணே. ஆமா பாட்டி, நான் தான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இங்க வரேன்னு சொன்னேன் பாத்துருங்க. இல்லன்னா நானும் அவங்க கூடயே வந்திருப்பேன். மரகதா அண்ணால ஒரு கட்டம் போட்ட ஒரு பட்டு சாரி இருக்கு பாரு, அது எனக்கு நல்லா இருக்கும்ல. ஏன் சூப்பரா இருக்குமே பாட்டி, இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா மரகதா நல்லா இருக்கு. மருமல எனக்கு இந்த பட்டு சாரி நல்லா இருக்கா? ஆமா தே சூப்பரா இருக்கு. நீங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தீல்ல இந்த மாதிரி கட்டம் போட்ட பட்டு சாரி எல்லாம் வாங்கணும்னு. ஆமா மருமல சொன்ன மாதிரியே இன்னைக்கு பட்டு சாரி அளவோல கிடைச்சிருக்கு பத்தியா? ஆமா தே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பட்டு சாரி எடுங்க, அப்படி இல்லைன்னா வேற சாரி கூட பாருங்க. இல்ல மருமல எனக்கு இந்த பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க. சரி தே, அப்ப நீங்க இதே எடுத்துக்கிடுங்க. தம்பி, இந்த 2 பட்டு சாரியும் செலக்ஷன் பண்ணிருக்கோம் என்ன? சரிங்கக்கா. இன்னும் வேற ஏதாவது பட்டு சாரி எல்லாம் பாக்குறீங்களா? இல்ல போ வேண்டாம், நாங்க எடுத்தாச்சுல. கடைக்கார தம்பி, எனக்கு இந்த சிவப்பு கலர் பட்டு சாரி வேணும். ஏக்கா இந்த பட்டு சாரியை செலக்ட் பண்ணிட்டாங்களா? யாரு எவ்வளவு ரூபா கொடுத்து செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ரூபாயில இருந்து 1 ரூபாய் நான் அதிகமா தரேன். எனக்கு தான் இந்த பட்டு சாரி வேணும். ஏக்கா வாங்கினவங்க பின்னாடி தான் நிக்காங்க பாருங்க. ஏம்மா நீயா? நான் தான் டி. எதுக்கு இப்படி கடையில கடந்து காணச்சிட்டு கிடக்க? ஏம்மா, உன் தாய் பாசம் எவ்வளவுன்னு கடைக்கு வந்தோ நீ நிரூபிச்சிட்டியம்மா. மரகதா தள்ளி நில்லுமா, கைய கால ஆட்டி உன் கண்ணுல குத்திர போறா. என்ன கட்டி வந்தது வராததுமா உளறிட்டு கிடக்க? ஏம்மா, எனக்கு சிவப்பு கலர் பட்டு சாரினா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்காக தானமா தீபாவளிக்கு நீ இந்த பட்டு சாரியை எடுத்து வச்சிருக்க. ஆமாட்டி, காலு கடுக்க வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமா நடையா நடந்து இப்ப கடைக்கு வந்து உனக்கு பிடிச்ச சாரியா நான் செலக்கிட்டு பண்ணி வச்சிருக்கேன். ஏம்மா, இங்கிலீஷ் அழகா பேசுதியே. தூர போட்டியங்க, நான் என் மருமகளுக்காக அந்த சிவப்பு கலர் பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, இந்த பட்டு சாரியில தான் உன் பாசத்தை காட்டணுமா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். மைனி, ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வரியே? ஆமா மேனகா, 8 மாசம் முடியும் போது ஸ்கேன் பண்ணணும்ல, அதுக்குதான் நான் மரகதக்கா அப்புறம் அத்தை 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். அப்படியே மைனி? என்ன மைனி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல? ஆமா, அப்படியே சொன்னா மட்டும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவா ஆஸ்பத்திரிக்கு. எம்மா, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? நான் தான் இப்ப பொறுப்பான மருமவளா எங்க மாமியார் வீட்ல இருக்கம்ல. அது சரிதான், மாமியார் வீட்டுல அது முதல்ல பொறுப்பா நடந்துக்க. மேனகா, தீபாவளிக்கு புது துணி எடுக்க வந்தியாமா? ஆமாக்கா, புது துணியெல்லாம் வாங்காம தீபாவளி கொண்டாட முடியுமா? அதான் எங்க அம்மா கூட இப்ப சொன்னாவுல்ல, எங்க மாமியார் வீட்ல நான் பொறுப்பா நடந்துக்கிடணும்னு. அதுக்கு தான் எங்க மாமியார துணி எடுக்கிறதுக்கு பொறுப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். சரிதான் சரிதான், நல்ல பொறுப்பா தான் நடந்துக்கிடுத. மைனி, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருப்பாவுல்ல, பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னாவளா? ஆமா மேனகா, குழந்தை நல்லா இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. எம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல மைனிக்கு குழந்தை பிறந்துரும்லாமா? ஆமாடி, அதுக்கு என்ன? எம்மா, நான் இப்ப அத்தையா இருந்து ஒரு கண்டிஷனா போடுவேன். அத நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆவணும். என்னடி சொல்லுதா கண்டிஷனா? ஆமாம்மா, மைனிக்கு பிறக்க போற பிள்ளைக்கு என் பேரை தான் வைக்கணும். என்னடி சொல்லுதா? ஆமாம்மா, நான் தான் பிள்ளையோட அத்தை, என் பேரை தான் வைக்கணும். எனக்கு மட்டும் உன் மாமியார் பேரை வச்சிடலாமா? அதே மாதிரி குழந்தைக்கும் குழந்தையோட மாமியார் பேரை தான் வைக்கணும். என் மருமக பொறுப்பா இருக்கான்னு பார்த்தா இப்ப அதி புத்திசாலித்தனமாவும் இருக்காளா? இப்பமே சொல்லிட்டேம்மா, அதுவும் எல்லாரும் முன்னாடி வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன குழந்தை பிறந்தாலும் என் பேர் வர மாதிரி தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. அட கூறுகட்ட குக்கரி. ஏம்மா, அப்படி மட்டும் பேர் வச்சிராத. சரி சரி, கூட்டத்தை கலைப்போம். அவரவர் வேலையை பாருங்க. நீங்க பட்டு சாரி எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சுல, இனி நானும் எங்க மாமியாரும் பட்டு சாரியை செலக்ட் பண்ண போறோம். எத்தி, உங்களுக்கு இந்த கடையில என்ன பட்டு சாரி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிடுங்க. அங்கேயே நின்னுகிட்டு இருக்கியே, இந்த பக்கம் வாங்க தே. எத்தி, யாருக்கும் பயப்படாண்டா, தைரியமா உங்களுக்கு பிடிச்ச பட்டு சாரி எடுங்க. 25,000 ரூபாய்க்குள்ள, சரியா தே? சரி மருமகளே. பரிமளா பாட்டி, பாத்தேல உங்க மவள மாமியாருக்கு 25,000 ரூபாய்க்குள்ள பட்டு எடுத்து கொடுக்க போறாளாம். பரவாயில்லையே மரகதா, என் மவ என்ன பொறுப்பா நடந்துக்கிட்டதா பத்தியா? எவ்வளவு ரூபா செலவு பண்ணி அவ மாமியாவுக்கு பட்டு எடுத்து கொடுக்க பத்தியா? ஆமா ஆமா, உங்க மவ தானே நல்ல செலவு பண்ணுவா. வீட்ல இருந்து கிளம்பும் போதே என் பீரோல இருந்து 50,000 ரூபாய் ஆட்டைய போட்டுட்டு வந்திருக்கா. அதுல 25,000 எனக்கா, 25,000 அவளுக்கா. அதானே பார்த்தேன், ஏன் சம்மந்திக்காரி நல்ல பொறுப்பான மருமவ தான். ஐசே, என் Dress நல்லா இருக்கா? பரவாயில்ல, ஆனா உன் Dress விட என் Dress தான் சூப்பரா இருக்கு. போட்டியங்க, எப்ப பார்த்தாலும் இதே தானே சொல்லுவ. உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதோ? ஏன்க்கா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியே? பாரு பூமாரி, என் Dress நல்லா தானே இருக்கு. பூமாரி, உண்மையை சொல்லு, 5 Dress நல்லா இருக்கா இல்லனா என் Dress நல்லா இருக்கா? ஏக்கா 2 பேர் Dress நல்லாதாங்க இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல பூமாரி, ஏதாவது ஒரு Dress தான் சொல்லணும். ஏக்கா உண்மையிலேயே உங்க 2 பேர் Dress நல்லாதாங்க இருக்கு.
பொறாமட்டி உனக்கு பொறாம. நீயும் முதல்ல இந்த Dress தான பார்த்தா, ஆனா உனக்கு அளவு சரியில்லை, அதனால நீ வேற Dress எடுத்துக்கிட்ட. பொய்யெல்லாம் சொல்லாத, நான் அந்த Dress எல்லாம் பார்க்கவே இல்ல. வாயில வர்றது அவ்வளவு பொய்யிடி. ஏக்கா என் Dress நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கக்கா. சூப்பரா இருக்கு பூமாரி. இங்க என்ன 3 பேர் அவ இஷ்டத்துக்கு Dress எடுத்துக்கிட்டு இருக்காவோ? மக்களே எல்லாரும் Dress எடுத்துட்டேனா? ஆமா மாமா. மாமா எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மக்கா. உங்களுக்கு பிடிச்ச Dress பார்த்து எடுத்துக்கிடுங்க என்ன? சரிங்க மாமா. இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது. நம்ம பார்த்து ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்கிறதுக்கு இல்ல, உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லுதாரு. இங்க பாருங்க மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு Dress கூட எடுத்துக்கிடுங்க. மாமா அப்படின்னா எல்லாத்துக்கும் 2 Dress-ஆ? எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அட பாவி மனுஷா, தங்கச்சிமார்களுக்கும் மருமக்கமார்களுக்கும் துணி எடுத்து கொடுத்து சொத்தையே அழிச்சிருவாரு போலக்கே. பிள்ளைங்களா இன்னும் வேற ஏதாவது Dress பாக்குறீங்களாமா? ஆஹா, இதுல இந்த புள்ள வேறயா? அக்கா இன்னும் பட்டு மாடல்ல நிறைய சுடிதார்லாம் உண்டுல, அதெல்லாம் காட்டுங்களா பாக்குறோம். சரிமா எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்கம்மா, பிள்ளைங்க என்னென்ன Dress எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுதாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க. சரிங்க சார். சார் அப்புறம் தீபாவளி ஆஃபரா நம்ம கடையில 25,000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிறவங்களுக்கு கோல்டு கவரிங் செயின் செட் வேற கிஃப்டா கொடுப்போம் சார். அட கோல்டு கவரிங் செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. என்னங்க? இடி மருமக்கமார்களுக்கெல்லாம் நகை வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன பத்தியா, மறந்தே போயிட்டேன்.